அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் முர்சலீன் வ அலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, அருமை சகோதரர்களே, அன்பு தாய்மார்களே, ஆர்எஸ்டி நிறுவனம் வழங்குகின்ற திருக்குர்ஆன் தஃப்சீர் விரிவுரை நிகழ்ச்சியில் சூரா அல் ஹஜ் என்கின்ற 22வது அத்தியாயத்தின் விளக்கங்களை நாம் அறிந்து வருகிறோம். இதுவரை இந்த சூறாவில் நாம் 40 வசனங்களுக்குரிய விளக்கங்களை பார்த்துள்ளோம். கடைசியாக நாம் பார்த்த வசனங்கள் எல்லாம் வல்ல இறைவன் பூமியில் அநீதி இழைக்கப்பட்டு தங்களுடைய இல்லங்களிலிருந்தும் தங்களுடைய நாடுகளிலிருந்தும் வெளியேற்றப்பட்ட ஒரு தத்துவத்துக்காக, ஒரு லட்சியத்துக்காக வாழ்ந்தார்கள் என்பதற்காக, ஓரிரை கோட்பாட்டின் அடிப்படையில் தங்களுடைய வாழ்வை அவர்கள் வடிவமைத்து கொண்டார்கள் என்பதற்காக, தங்களுடைய சொந்த நாட்டிலிருந்து அநீதியாக விரட்டப்பட்ட மக்களுக்கு தங்களுடைய எதிரிகளை எதிர்த்து போராடுகின்ற உரிமை உண்டு, அதற்கான அனுமதி அவர்களுக்கு இறைவனால் வழங்கப்பட்டு விட்டது என்று எடுத்து காட்டியிருந்தான். இப்போது 41வது வசனம் தொடங்கி சில வசனங்களின் விளக்கங்களை நாம் பார்க்க போகிறோம். இந்த 41வது வசனத்தில் அப்படி வஞ்சிக்கப்பட்ட தங்களுடைய பிறந்த நாட்டில், தங்களுடைய சொந்த நாட்டில் வஞ்சிக்கப்பட்ட மக்கள், வஞ்சிக்கப்பட்டார்கள் என்றால் அதற்கு என்ன காரணம்? ஓரிரை கோட்பாட்டை ஏற்றுக்கொண்டார்கள் என்பதற்காக வேண்டி வஞ்சிக்கப்பட்டவர்கள். அவர்களுடைய கைகளில் அதிகாரம் கிடைத்து விடுமானால் அவர்கள் எப்படி நடந்து கொள்வார்கள்? ஒரு இணை வைக்கக்கூடியவர்களின் அதிகாரத்தின் கீழ் இவர்கள் இருக்கும்போது வஞ்சிக்கப்பட்டார்கள். பிறகு எதிர்த்து போராட அனுமதி கிடைத்தது, சொந்த நாட்டிலிருந்து வெளியேற்றப்பட்டதனால். அப்படி எதிர்த்து போராடி இவர்கள் தங்களுடைய பிறந்த மண்ணின் அதிகாரத்தை கையில் எடுக்கின்ற போது இவர்கள் எப்படி நடந்து கொள்வார்கள்? யார் தங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தினார்களோ, யார் தம்மை வஞ்சித்தார்களோ அவர்களிடத்தில் இவர்கள் முரட்டுத்தனமாக நடந்து கொள்ள மாட்டார்கள் என்கிற அந்த ஒரு உயர்ந்த பண்பை எல்லாம் வல்ல இறைவன் 41வது வசனத்தில் எடுத்துரைக்கிறான். பாருங்கள், அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், இம்மக்கன்னாகும் ஃபில் அர்த், பூமியில் அவர்களுக்கு நாம் ஆட்சி அதிகாரத்தை வழங்கினால், பூமியில் அவர்களுக்கு ஒரு நல்வாய்ப்பை வழங்கினால், அகாமு ஸலாத் வ ஆத்தவு ஸகாத், இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமையான தொழுகையை அவர்கள் நிறைவேற்றுவார்கள், சமுதாய மக்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை, அதாவது ஏழைகளுக்கு ஈந்து வைக்கின்ற அந்த உன்னதமான பண்பை அவர்கள் கடைபிடிப்பார்கள். ஏழைகள், தேவைப்பட்டவர்கள், அவர்களுக்கு தங்கள் மீது கடமையான, கட்டாய கடமையான ஜக்காத்தை அவர்கள் வழங்கி வருவார்கள். மேலும் அமரு பில் மஅரூஃப், நன்மையை ஏவுவார்கள், வனஹு அனில் முன்கர், தீமையை அவர்கள் விலக்குவார்கள். வலில்லாஹி ஆகிபத்துல் உமூர், காரியங்களின் எல்லா காரியங்களின் இறுதி முடிவும் அல்லாஹுவின் கையில் தான் இருக்கிறது என்று எல்லாம் வல்ல இறைவன் 41வது வசனத்தை நிறைவு செய்கிறார். அப்போ இங்கே 4 பண்புகள் சொல்லப்படுகின்றன. வஞ்சிக்கப்பட்டவர்கள் வஞ்சித்தவர்களை எதிர்த்து போராடி அதிகாரத்துக்கு வந்துவிட்டால் 4 பண்புகளை அவர்கள் கடைபிடிப்பார்கள். 1, இறைவனை அவர்கள் மறக்க மாட்டார்கள். அதிகாரம் வந்துவிட்டது என்பதற்காக தலைகால் புரியாமல் சிலர் ஆடுவார்கள். தனக்கு அந்த அதிகாரத்தை வழங்கிய இறைவனை மறந்து விடுவார்கள். ஒரு மனிதன் செல்வச் செழிப்பில் ஆடம்பர பெருவாழ்வு வாழுகிற போது தன்னை படைத்த இறைவனை மறப்பான். இது மனிதனுடைய சுபாவம், இயல்பு. ஏறி வந்த ஏணியை எட்டி உதைப்பது தானே மனிதனுடைய குணமாக இருக்கிறது. அதே போல இப்ப இறைவன் அவர்களுக்கு அதிகாரத்தை கொடுக்கும் போது அவர்கள் முதலாவது என்னவென்றால், இறைவனை அவர்கள் மறக்க மாட்டார்கள். இறைவா, என்றென்றைக்கும் நாங்கள் எல்லாம் உன்னுடைய அடிமைகளே, இன்றைக்கு அதிகாரம் வந்துவிட்டது என்பதற்காக வேண்டி நாங்கள் உன்னை மறக்க தயாராக இல்லை என்று 5 வேளை தொழுகையையும், கடமையான தொழுகையையும் அவர்கள் நிறைவேற்றி வருவார்கள். இறைவனுக்கும் தனக்கும் இடையிலான அந்த பிணைப்பில் ஒரு தளர்வு ஏற்படாமல் பார்த்துக் கொள்வார்கள் அதிகாரம் வந்ததற்கு பிறகு. நாம் பல ஆட்சியாளர்களுடைய வரலாற்றை பார்க்கின்றோம். போர்க்களத்தில் கூட அவர்கள் தொழுதிருக்கின்றார்கள். அவுரங்கஜேப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்தியாவை ஆண்ட ஒரு மிகச்சிறந்த மாமன்னர், 50 ஆண்டுகளுக்கு இந்தியாவை ஆண்டவர், 49 ஆண்டுகள். அவர் போர்க்களத்திலேயே போர் நடந்து கொண்டிருக்கும் போதே தொழுது விடுவார்.
அப்படி அதிகாரம் கையில் கிடைக்கின்ற போது யார் இறைவனை மறக்காமல் இருக்கின்றார்களோ அவர்கள்தான் இறைவனுடைய சிறந்த அடியார்கள். இது முதல் பண்பு. இரண்டாவது பண்பு வாத்தவு ஜக்காத். மேலே உச்சிக்கு போனதற்கு பிறகு, கோட்டை கொத்தளங்களிலே வாழ்கின்ற வாய்ப்புகளை பெற்றதற்கு பிறகு கீழே இருக்கக்கூடிய மக்களை அவர்கள் மறந்துவிட மாட்டார்கள். ஏழைகளுக்கும் செல்வந்தர்களுக்கும் இடையிலான இணைப்பு பாலமாக அவர்கள் இருப்பார்கள். இவர்களும் ஏழைகளை மறக்க மாட்டார்கள். அதான் ஆத்தவு ஜக்காத். ஜக்காத் என்பது ஏழைகளுக்கு மட்டுமல்ல, 8 பிரிவினரில் ஏழைகளும் ஒருவர். 2 வகைப்பட்ட ஏழைகள். ஒன்று கேட்டு வருவோர், இன்னொன்று கேட்டு வராத தன்னிறைவை காட்டிக்கொண்டு வாழுகின்ற ஏழைகள். இப்படியாக 8 வகையினரில் இந்த 2 வகை போக மீதமுள்ள 6 வகையினர் இருப்பார்கள். கடலிலே மூழ்கியவர்கள். இவர்களில் யாரையும் இவர்கள் மறக்க மாட்டார்கள். அதிகாரத்துக்கு போனவுடன் கீழே இருக்கக்கூடிய மக்களை மனிதன் மறந்து விடுவான். ஆனால் இவர்கள் அப்படிப்பட்டவர்கள் அல்ல. ஏனென்றால் இவர்களும் ஒரு காலத்தில் வஞ்சிக்கப்பட்டவர்கள், அரசியல் ரீதியாக வஞ்சிக்கப்பட்டவர்கள். அதே போல அதிகாரத்துக்கு வந்ததற்கு பிறகு இவர்கள் பொருளாதார ரீதியாக வஞ்சிக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு இருக்கக்கூடிய மக்களை இவர்கள் மறக்க மாட்டார்கள். ஆத்தவு ஜக்காத். மூன்றாவது வமரு பில் மாரூஃப். உயர்ந்த இடத்துக்கு போனதற்கு பிறகும் கூட மக்களுக்கு நல்லதை செய்ய வேண்டும் என்று நினைப்பது மட்டுமல்ல, நல்லதை செய்யும்படி இவர்கள் பிறரை தூண்டவும் செய்வார்கள். உலகமெங்கும் தங்களுடைய அதிகாரத்துக்கு உட்பட்ட எல்லா நிலத்திலும், எல்லா பூமியிலும், எல்லா ஊரிலும் நீதி நிலைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி இவர்கள் நன்மையை ஏவிக்கொண்டே இருப்பார்கள். அடுத்து 4வது பண்பு வனஹவ் அனில் முன்கர். சிலர் நன்மையை ஏவுவார்கள், தீமையை தடுக்க மாட்டார்கள். சொன்னா யாரு சார் கேட்கிறா, அதெல்லாம் கேட்க மாட்டாங்க, விட்டுருங்க என்று தீமையை தடுக்காமல் விலகிச் செல்வார்கள். ஆனால் நன்மையை ஏவுவார்கள். சில பேர் எப்படி என்றால் தீமையை மட்டும் தடுப்பார்கள், நன்மையை ஏவ மாட்டார்கள். ஆனால் இந்த 2ம் இணைந்ததுதான் ஒரு கடமை. நன்மை ஒரு புறம் ஏவிக்கொண்டு தீமையை விலக்கிக் கொண்டே இருக்க வேண்டும். இல்லைன்னா நன்மை ஒரு பக்கம் நடந்து கொண்டே இருக்கும், தீமையும் ஒரு பக்கம் நடந்து கொண்டே இருக்கும். தீமையை மட்டும் தடுக்கிறீர்கள், நன்மையை செய்யவில்லை என்றால் ஒரு புறம் தடுக்க தடுக்க இன்னொரு புறத்தில் தீமை செய்யப்பட்டு கொண்டே இருக்கும். எனவே நன்மையை ஏவுவது, தீமையை தடுப்பது, இரண்டும் வலதும் இடதுமாக, வலது கை வலது கால், இடது கை இடது கால் என்பதை போல, ஒரு முழு மனிதனுடைய உடலின் உறுப்புகளை போல இரண்டும் சேர்ந்ததுதான். எனவே இந்த 4 பண்புகளையும் அவர்கள் அதிகாரத்துக்கு வருகின்ற போது கடைபிடிப்பார்கள். என்னதான் இவர்கள் இவ்வளவு கடைபிடித்து வாழ்ந்தாலும் வலில்லாஹி ஆக்கிபத்துல் உமூர், எல்லா காரியங்களிலும் இறுதி முடிவு அல்லாஹுவின் கையில் தான் இருக்கிறது. என்ன இறுதி முடிவு அல்லாஹுவின் கையில் இருக்கிறது? ஒரு காலத்தில் வஞ்சிக்கப்பட்டோர் அதிகாரத்துக்கு வருகிறார்கள், எதிர்த்து போராடி அதிகாரத்துக்கு வருகிறார்கள். அப்ப எதிர்த்து போராடாமல் இருந்தால் அதிகாரத்தை சுவைக்க முடியாது, அல்லது அதிகாரத்தின் வழி மக்களுக்கு சர்வீஸ் சேவைகளை செய்ய முடியாது. அப்போ ஒரு மனிதன் வஞ்சிக்கப்பட்டால், ஒரு சமுதாயம் வஞ்சிக்கப்பட்டால் அவன் எதிர்த்து போராட வேண்டும். அவன் கையில் அதிகாரம் கிடைக்கின்ற போது அவன் மக்களை வஞ்சிக்க கூடாது. மதத்தின் பெயரால், சாதியின் பெயரால், பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளின் பெயரால் சக மனிதனை வஞ்சிக்க கூடாது. அவன் நேர்மையோடு நடந்து கொள்ள வேண்டும் என்கின்ற அறிவுறுத்தல் இது இருக்கிறது. அதன் பிறகு இவன் நேர்மையாக நடந்து கொள்ளாமல் இவன் பிறரை வஞ்சித்து வந்தான் என்று சொன்னால் இவனுக்கு ஒரு முடிவு இருக்கிறது. எல்லா முடிவுகளின் இறுதியிலும் எல்லாம் வல்ல இறைவன் இருப்பான். விஷயங்களை இறுதியாக முடிவெடுக்கக்கூடியவன் இறைவனாகவே இருக்கின்றான் என்பதை எல்லாம் வல்ல இறைவன் வலில்லாஹி ஆக்கிபத்துல் உமூர் என்கின்ற இந்த 41வது வசனத்தினுடைய கடைசி வாக்கியத்தின் மூலமாக நமக்கு உணர்த்தி காட்டுகின்றான். அதற்கடுத்து 42, 43, 44 ஆகிய 3 வசனங்கள். இதில் அல்லாஹ் என்ன கூறுகிறான் பாருங்கள். இப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து நேரடியாக இறைவன் பேச ஆரம்பிக்கின்றார். இதுவரைக்கும் சொல்லப்பட்டது கடந்த காலத்தின் நிகழ்வுகள். ஒரு காலகட்டத்தில் கொடிகட்டி பறந்த சமுதாயத்து மக்கள் எப்படி என்ன ஆனார்கள் என்பதை பற்றி அடுத்த வாக்கியத்தில் இறைவன் சொல்லி காட்டுகிறான். நபியே, உம்மை அவர்கள் பொய்யர் என்று கூறினால், நீ பொய் சொல்ற, நீ இறை தூதர் கிடையாது, இறைவனிடமிருந்து உங்களுக்கு வேத அறிவிப்புகள் வரவில்லை என்று அவர்கள் உம்மை பொய்ப்படுத்துவார்கள் என்று சொன்னால் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். ஃபகத் கத்தபத் கப்லஹும் கௌமு நூஹ் வஆதும் வஸமூத்.
சமூத் என்கிற கூட்டம் சாலிஹ் நபியை பொய்யர் என்றுதான் சொன்னது, வாழ்த்தி வரவேற்கவில்லை. வராது வந்த மாமணி போல் வந்து விட்டீர்கள் என்று சொல்லவில்லை. ஆது கூட்டத்தினர்கள் அப்படித்தான் தம்முடைய இறை தூதரை ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வஞ்சித்தார்கள், ஒடுக்கினார்கள், சித்திரவதைகளை செய்தார்கள், பொய்யர் என்று சொன்னார்கள். நூஹ் நபியினுடைய சமுதாயத்து மக்கள் 950 ஆண்டு காலம் வாழ்ந்த இறை தூதர் நூஹ் நபியை அவர்கள் கடைசியாக அந்த மக்களை சாபமிடக்கூடிய அளவுக்கு கொண்டு வந்து விட்டு விட்டார்கள். இது 3 இறை தூதர்களை இந்த வசனத்தில் எடுத்துரைத்து விட்டு பிறகு 43 சொல்கிறான், கௌம் இப்ராஹிம் வ கௌம் லூத். இப்ராஹிம் நபியுடைய சமுதாயத்து மக்கள், லூத் நபியின் சமுதாயத்து மக்கள். இவர்களை தனியாக ஒரு வசனத்தில் எல்லாம் வல்ல இறைவன் குறிப்பிடுகிறான். காரணம், இப்ராஹிம் நபியும் லூத் நபியும் ஏக காலத்தில் வாழ்ந்த 2 இறை தூதர்கள். ஒருவர் மற்றவருக்கிடையிலே இரத்த பந்த உறவும் இருந்ததாக சொல்லப்படுகிறது. இப்ராஹிம் நபி அவர்கள் லூத் நபியினுடைய தந்தை வழி சகோதரர். ஒரு கணக்கின்படி அவர்கள் சித்தப்பாவின் முறை வருகிறது என்று சில வரலாற்று ஆய்வாளர்கள் குறிப்பிடுகிறார்கள். மொத்தத்தில் லூத் நபியும் இப்ராஹிம் நபியும் உறவுக்காரர்கள், ஏக காலத்தில் வாழ்ந்தவர்கள். லூத் நபியினுடைய சமுதாயத்து மக்கள் அழிக்கப்பட்ட போது, அப்படி அழிக்கப்படுவதற்காக அந்த சமுதாயத்துக்கு மலக்குமார்களை எல்லாம் வல்ல இறைவன் அனுப்பிய போது பாலஸ்தீனத்திலே இருந்த இப்ராஹிம் நபி அவர்களை சந்தித்து விட்டுத்தான் பக்கத்தில் இருந்த ஜோர்டானுக்கு அந்த மலக்குமார்கள் வந்தார்கள். எல்லாம் பக்கத்தில் தான் இருக்கிறது. இப்ராஹிம் நபியை சந்தித்து உங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்கப் போகிறது என்று நல்வாழ்த்து கூறிவிட்டு, எங்கே நீங்கள் வந்தீர்கள், எங்கே போகிறீர்கள் என்று கேட்கும்போது, நாங்கள் லூத் நபியினுடைய சின்னா உர்சில்னா இலா கௌமி லூத் நபியினுடைய சமுதாயத்தை அழிக்கவே நாங்கள் அனுப்பப்பட்டுள்ளோம், அந்த மக்கள் தப்பு தண்டாக்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லிவிட்டு தான் வந்தார்கள். அப்போ ஏக காலத்தில் வாழ்ந்த 2 இறை தூதர்கள் தான் இப்ராஹிம் நபியும் லூத் நபியும். எனவே அவர்களை தனியான ஒரு வசனத்தின் மூலம் எல்லாம் வல்ல இறைவன் சொல்லி காட்டுகிறார். கௌம் இப்ராஹிம் நபியுடைய சமுதாயத்து மக்கள் எப்படி இப்ராஹிம் நபியை பொய்யர் என்று கூறினார்கள், நெருப்பு குண்டத்திலே தூக்கி போடுகிற அளவுக்கு அவர்களை வெறுத்தார்கள். கடைசியாக இப்ராஹிம் நபி அவர்கள், உங்களுக்கும் எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை, நான் உங்களை விட்டு விலகிச் செல்கிறேன் என்று விலகி வந்து விட்டார்கள். கௌம் லூத் நபியுடைய சமுதாயத்து மக்கள் அப்படித்தான் ஓரினச் சேர்க்கையில் அவர்கள் ஈடுபட்டு வந்தார்கள். லூத் நபி அவர்களோ, அலைசமின்கும் ரஜுலுர் ரஷீத், உங்களில் ஒருவன் கூட யோகியமானவன் இல்லையா என்று கேட்டார்கள். யாரும் அங்கே யோகியமானவன் இல்லை. பிறகு லூத் நபி அவர்கள் தன் குடும்பத்தாரை, தன்னை நம்பி ஏற்றுக்கொண்ட மக்களை அழைத்து கொண்டு அவர்கள் அந்த ஊரை காலி செய்து விட்டு போய்விட்டார்கள். நீங்கள் சஹர் நேரத்தில் கிளம்பி செல்லுங்கள் என்று இறைவன் கட்டளையிட்டான். சஹருக்கும் சுபுகுக்கும் இடைப்பட்ட நேரத்தில் அந்த சமுதாயத்து மக்கள் இரவோடு இரவாக அதிகாலை புலரும் முன்னே தலைகளாக கொட்டி குப்புற கவிழ்க்கப்பட்டு அழிக்கப்பட்டு போகிறார்கள். இந்த சமுதாயத்து மக்கள் தன்னுடைய நபிமார்களை பொய்ப்பித்ததன் காரணமாக அழிக்கப்பட்டார்கள். அதற்கடுத்து வஸ்ஹாபு மதியன் நகரத்து மக்கள், அவர்கள் ஷுஐப் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பொய்யர் என்று சொன்னார்கள். சமூது கூட்டத்தினர்கள் சாலிஹ் நபி, ஆது கூட்டத்தினர்கள் ஹூது நபி. இங்கே அஸ்ஹாபு மதியன் என்பது ஷுஐப் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மறுத்த அந்த சமுதாயத்து மக்கள். இவர்களெல்லாம் அதை ஒட்டி வாழக்கூடியவர்கள் தான். எல்லாம் அந்த ஜோர்டானு, பாலஸ்தீனு, இதை பற்றி முன்னாள் சிரியா, முன்னால் ஒரே நாடாக இருந்தது. அதற்கடுத்து வஸ்ஹாபு மதியன் வகுதிப மூசா நபியும் மறுக்கப்பட்டார்கள். எவ்வளவு பெரிய சமுதாயத்தினுடைய இறை தூதர், ஒரு மிக பெரும் சமுதாயம் இஸ்ரவேல் சமுதாயம். அந்த இஸ்ரவேல் சமுதாயத்துக்கு இறை தூதராக அனுப்பப்பட்ட மூசா நபியும் கூட பொய்யர் என்றுதான் அந்த மக்களால் கருதப்பட்டார்கள் என்று இவற்றை எல்லாம் சொல்லி காட்டிவிட்டு, இத்தனை இறை தூதர்களின் அந்த சங்கிலி தொடருடைய ஒரு கண்ணி போல் நபியை நீங்கள் வந்திருக்கிறீர்கள், நீங்கள் பொய்யர் என்று சொல்லப்படுவது, உங்களை பார்த்து சிலர் பொய்யர் என்று கூறுவது ஒரு தொடரின் ஒரு கண்ணிதான், எனவே இது புதுமையானது அல்ல என்று சொல்லிவிட்டு பிறகு சொல்கிறான், வசனம் 44, இறைவனை மறுக்கக்கூடியவர்களுக்கு, இறை செய்தியை மறுக்கக்கூடியவர்களுக்கு, வேத வசனங்களை மறுப்பவர்களுக்கு, இறை தூதர்களை மறுப்பவர்களுக்கு நான் கொட்டி கொட்டி கொடுப்பேன், திரும்ப திரும்ப கொடுத்து கொண்டே இருப்பேன், வாரி வாரி வழங்கி கொண்டே இருப்பேன். பின்னர் ஒரு கட்டம் வருகின்ற போது அகத்துஹும், அவர்களை நான் சுற்றி வளைத்து பிடித்துக் கொள்ளுவேன்.
பிடித்து இழுத்து விடுவேன். ஃபகைஃப கான நக்கீர், எப்படி அந்த அவர்களுக்கு பிடிக்காத, அவர்கள் விரும்பாத காட்சிகள் எப்படி நடந்தன என்று எல்லாம் வல்ல இறைவன் கேட்கின்றார். இப்போ அம்லை துலில் காஃபிரின், ஒரு சமுதாயத்தை எல்லாம் வல்ல இறைவன் தண்டிக்க வேண்டும் என்று நாடுகின்ற போது அவர்கள் குற்றவாளிகளாக இருக்கவே உடனடியாக அவர்களை தண்டிப்பதில்லை. மாறாக அவர்களுக்கு வாய்ப்புகளை வழங்குகிறான், திருந்தும் அவகாசத்தை வழங்குகிறான். அந்த அவகாசத்தின் ஒரு பகுதியாக செல்வங்களை எல்லாம் வல்ல இறைவன் அவர்களுக்கு கொட்டி கொடுத்து கொண்டே இருக்கின்றான். கொட்டி கொட்டி கொடுக்கின்றான். வளமான வாழ்க்கை வாழுகிறார்கள். அப்போது அவர்கள் சிந்திக்க வேண்டும், இறைவன் நமக்கு ஒரு வாய்ப்பை தருகிறான் திருந்துவதற்கு என்று. மாறாக மனிதன் எப்படி தப்பு கணக்கு போடுகிறான்? நாம யோக்கியமான நல்ல பாதையில் இருக்கிறோம், அதனால் தான் நமக்கு செல்வ வளம் கிடைத்து கொண்டே இருக்கிறது என்று மனிதன் தப்பு கணக்கு போடுகின்றான். உதாரணம் ஒன்று சொல்வார்கள், நாய்க்கு நாம் சாப்பாடு வைத்தால், நாய்க்கு நம்ம ஏதாவது சாப்பாடு வைக்கும்போது அது நினைக்குமா, நம்மளை மாதிரியான அற்ப பிராணிகளுக்கும் கூட இந்த மனிதன் தன்னுடைய உணவின் ஒரு பகுதியை எடுத்து வைக்கிறானே என்று நினைத்து மனிதனுக்கு அந்த நாய் வாலை ஆட்டிக்கொண்டு நன்றி செலுத்தி விட்டு போகும். ஆனால் தோற்றத்தில் புலியை போல் இருக்கின்ற பூனை இருக்கிறது அல்லவா, தோற்றத்தில் புலி மாதிரி இருக்கும். அந்த பூனைக்கு நீங்கள் சாப்பாடு வச்சா அந்த பூனை நினைக்குமா, நாம் ஒரு பெரிய ஆள் போல் இருக்கிறது, அதனால தான் நமக்கு மனுஷன் சாப்பாடெல்லாம் வச்சு நம்மளை கௌரவமாக நடத்துகிறான் என்று நினைக்குமா. அதனால்தான் தோற்றத்தில் அது புலியை போல இருந்தாலும் அதற்கு எந்த மரியாதையும் இருப்பதில்லை. ஆனால் தோற்றத்திலே நரியை போல இருக்கக்கூடிய நாய் நன்றி உள்ளதாக இருக்கின்ற காரணத்தினால் அது எப்போதும் மனிதனோடு இருக்கக்கூடிய வாய்ப்பை பெற்றுக் கொடுக்கிறது. ஒவ்வொரு மனிதனும் இறைவன் தனக்கு வாய்ப்புகளை வழங்குகின்ற போது, மற்றவர்களுக்கு கிடைக்காத வாய்ப்பு தனக்கு கிடைக்கின்ற போது தன்னுடைய வாழ்க்கையை அவன் செப்பனிட்டுக் கொள்ள வேண்டும், ஒழுங்குபடுத்திக் கொள்ள வேண்டுமே அன்றி தற்பெருமை கொள்ளக்கூடாது. நாம் நல்லவனாக இருக்கிறோம், அதனால தான் நம்ம நல்லா வாழ்கிறோம் என்று நினைப்பதற்கு பதிலாக இன்னும் மேலும் நல்லவனாக இருப்பது எப்படி, பாவங்களை விட்டு விலகுவது எப்படி என்று சிந்திக்க வேண்டும். இதற்காகத்தான் அல்லாஹ் அப்படி செய்கின்றான். பிறகு சொல்கிறான், ஃபம்லை துலில் காஃபிரீன் சும்ம அகத்துஹும், பிறகு அவர்களை நான் பிடித்து கொள்ளுவேன். வாய்ப்புகளை கொடுத்தும் திருந்தவில்லை என்றால் பிறகு ஃபகைஃப கான நக்கீர், இந்த தலைகீழான மாற்றம், அந்த மனிதன் விரும்பாத மாற்றம் எப்படி நடக்கிறது என்று எல்லாம் வல்ல இறைவன் கேட்கிறான். நீங்கள் சிந்திச்சு பாருங்க, வளமான வாழ்க்கை வாழ்கிறான், தப்பு செய்கிறான், மேலும் மேலும் வளமான வாழ்க்கை வாழ்கிறான். திடீர்னு ஒரு நாள் அவனுடைய வாழ்க்கை தலைகீழாக கவிழ்ந்து போகிறது. ஃபகைஃப கான நக்கீர், அவனுக்கு பிடிக்காத ஒன்று எப்படியெல்லாம் நடக்குது பார்த்தீங்களா? இறைவனுக்கு பிடிக்காததை நீ செஞ்சதுனால உனக்கு பிடிக்காத இறைவன் செய்து விடுகிறான் அவனுடைய வாழ்க்கையில். அதை வசனம் 45 கொஞ்சம் தெளிவாக சொல்கிறான். ஃபகஅய்யிம் மின் கரியத்தின் அஹ்லக்னாஹா வஹிய ஸாலிமத்துன் ஃபஹிய காவியத்துன் அலா அரூஷிஹா வபிஇரின் முஅத்தலா வகஸ்ரின் மஷி. ரொம்ப அருமையான வசனம் இது. எத்தனையோ நகர்ப்புறங்கள், எத்தனையோ கிராமங்கள், எத்தனையோ ஊர்கள், நாம் அந்த ஊர்களை அழித்திருக்கின்றோம். ஏன் அழித்தோம்? வஹிய ஸாலிம, அந்த ஊர் அநீதி இழைத்துக் கொண்டிருந்தது. அந்த ஊர் அநீதி இழைத்தது என்று சொன்னால் அந்த ஊர் மக்கள் தங்களுக்கு தாங்களே அநீதி இழைத்துக் கொண்டார்கள். அநீதி இழைத்தல் என்பதனுடைய பொருள் என்னவென்றால் இறை கட்டளைக்கு மாறு செய்தார்கள். ஓர் இறைவன் தான் என்கிற அந்த ஓரிரை கோட்பாட்டை அவர்கள் புறந்தள்ளிவிட்டார்கள். மனம் போன போக்கிலே அவர்கள் வாழ்ந்தார்கள். இறைவனே இல்லை என்று சொன்னார்கள், அல்லது காண்பதை எல்லாம் கடவுள் என்று சொல்லி வந்தார்கள். இப்படி அவர்கள் தங்களுக்கு தாங்களே அநீதி இழைத்துக் கொண்டதன் காரணமாக அநீதி இழைத்துக் கொண்டிருக்கும் போது எவ்வளவோ ஊர்களை நாம் அழித்திருக்கின்றோமே. இந்த நூஹ் நபியுடைய சமுதாயத்து மக்கள், ஆது கூட்டம், சமூது கூட்டம், இப்ராஹிம் நபியுடைய சமுதாயத்து மக்கள், பாபிலோனிலே தொங்கும் தோட்டத்திலே வளமாக வாழ்க்கை வாழ்ந்து வந்தவர்கள், லூத் நபியின் சமுதாயத்து மக்கள், ஏன் மதியன் நகரத்து மக்கள், ஏன் மூசா நபியினுடைய இஸ்ரவேல் சமுதாயத்து மக்கள், இந்த மக்களையெல்லாம் அழித்தது அவர்கள் அநீதி இழைத்துக் கொண்டிருந்த போது தானே. செல்வ வளம் கொடுக்கப்பட்டபோது அவர்கள் திருந்தவில்லையே, அநீதி இழைத்துக் கொண்டுதானே இருந்தார்கள். அதனால் தானே நாம் அழித்தோம். நான் வழங்கிய செல்வத்தை வைத்துக் கொண்டு
நான் சொன்னபடி வாழாமல் உன் மனம் போன போக்கிலே வாழ்வாயா என்று தானே அளித்தோம். எப்படி அளித்தோம்? பஹிய காவியத்துன் அலா உருஷிஹா, அதனுடைய அந்த உருஷ் என்று சொன்னால் அந்த திராட்சை தோட்டத்துக்காக போடுகிற பந்தலுக்குத்தான் உருஷ் என்று சொல்வது. அது கீழே மனிதன் வசித்துக்கொள்ள நிழல் பெற்றுக்கொள்ள முடியும், ஒரு பந்தல். அப்போ ஒரு ஊர் என்பது அதனுடைய வீடுகள் அமைப்பெல்லாம் பார்க்கும்போது ஆங்காங்கே பந்தல் இருப்பதை போல அந்த ஊர் அப்படியே தன்னுடைய குடியிருப்புகளோடு தலைகுப்புற கவிழ்ந்து விட்டது. தலைகுப்புற கவிழ்ந்த பிறகு என்ன நடந்தது? கடைசி 2 வாசகத்தை ரொம்ப இலக்கிய சுவையோடு எல்லாம் வல்ல இறைவன் சொல்லுகிறான். ஒரு நாடு என்று இருந்தால் நகர்ப்புறம் இருக்கும், கிராமப்புறம் இருக்கும். நகர்ப்புறங்கள் என்பவை மாட மாளிகைகள் இருக்கும், கோட்டை கொத்தளங்கள் இருக்கும். கிராமப்புறங்கள் என்பவை கிணறுகள் இருக்கும், விவசாய நிலங்கள் இருக்கும். இந்த கிராமப்புறங்கள் தான் நகர்ப்புறங்களின் அஸ்திவாரம். நகர்ப்புறத்தில் இருக்கக்கூடியவர்கள் கிராமப்புறத்து மக்களை புறக்கணித்தபடி வாழ்வார்கள். அவனவெல்லாம் ஒரு மாதிரியாக பார்ப்பாங்க. ஆனால் அவன் விவசாயம் செய்தால்தான் இவனுக்கு சோறு கிடைக்கும். இவன் அதை காசு கொடுத்து வாங்கும்போது தான் திரும்ப அதை அவன் நிலத்திலே போட்டு உழுது பயிரிட்டு வாழ்க்கை வாழ்வான். இது ஒரு சுழற்சி முறை. மனித வாழ்க்கை என்பது 2 வகையாக இருக்குது. ஒன்று கிராமப்புறத்து வாழ்க்கை, இன்னொன்று நகர்ப்புறத்து வாழ்க்கை. கிராமங்கள் கிராமங்களாகவும் நகரங்கள் நகரங்களாகவும் இருக்க வேண்டும். கிராமங்கள் எல்லாம் நகர்ப்புறங்களாக மாறினால் அந்த நாட்டினுடைய ஆன்மா செத்து போய்விடும். ஆன்மா செத்து போய்விட்டதற்கு பிறகு வெறும் மனிதன் வெறும் உடலோடு ஆன்மா இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருப்பவனை போல ஆகிவிடுவான். இங்கே இறைவன் சொல்வது வேரி முஅத்தலா, கைவிடப்பட்ட கிணறுகள், கஸ்ரி மஷீத், உறுதி வாய்ந்த கோட்டைகள். நகர்ப்புறங்களையும் அழித்து விட்டான், கிராமப்புறங்களையும் அழித்து விட்டான். தண்டனை என்று வருகின்ற போது நகர்ப்புறங்களை மட்டுமல்ல கிராமப்புறங்களையும் சேர்த்துத்தான் பாதிக்கும். எல்லாம் வல்ல இறைவன் பாவிகள் என்று வந்தால் நகர்ப்புறம் கிராமப்புறம் வித்தியாசம் பார்க்கறது இல்லை. கைவிடப்பட்ட கிணறுகள் என்பவை மிகப்பெரிய ஏக்கர் கணக்கில், ஹெக்டேர் கணக்கில் விவசாயம் செய்து கொண்டிருந்தவர்கள் திடீரென்று அந்த விவசாய நிலத்தில் குப்புற விழுந்து கிடக்கின்றார்கள், அழிந்து போனார்கள் செய்த பாவத்தின் காரணமாக. அந்த கிணற்றிலே இருந்து தண்ணீர் எடுத்து பருகுவதற்கு ஆள் இல்லை. அந்த கிணற்றிலே இருந்து நீரை எடுத்து விவசாயம் செய்வதற்கு, பாய்ச்சுவதற்கு, தண்ணீர் பாய்ச்சுவதற்கு ஆள் இல்லாமல் வற்றி வறண்டு போன கிணறுகளாக அவை இல்லாவிட்டாலும் கூட, நீர் இருப்பினும் கூட பருக ஆள் இல்லாத நிலை ஏற்பட்டு விட்டது. ஒரு காலத்தில் இந்த கிணறுகளை சுற்றி சுற்றி மக்கள் 24 மணி நேரமும் தண்ணீர் இறைத்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் இன்றைக்கோ அந்த கிணறு கேட்பாரற்று கிடக்கிறது. மக்கள் யாரும் அங்கே வருவார் இல்லை. காரணம், மக்கள் எல்லாம் அழிந்து போனார்கள். காரணம், இறைத்துவர்களை அவர்கள் பொய்யர் என்று கூறினார்கள். அதேபோல கஸ்ரி மஷீத் என்று சொன்னால் வலிமை வாய்ந்த கோட்டைகள். ஹசீன் மஷீத் என்று சொன்னால் உறுதி வாய்ந்த வலிமை வாய்ந்த கோட்டைகள். அதாவது அவ்வளவு எளிதில் யாரும் அந்த கோட்டைக்குள் நுழைய முடியாது. சொல்லப்போனால் அந்த கோட்டை கொத்தளங்களுக்கு 1 மைல் தூரத்துக்கு 2 மைல் தூரத்துக்கு அப்பால் தான் நின்று அதை இயக்கத்தோடு தான் சில மனிதர்களால் பார்க்க முடியும். அப்படிப்பட்ட வளமான கோட்டை கட்டி ஆண்ட மக்களும் அழிந்தே போனார்கள். இந்த கோட்டை கொத்தளங்கள் அவர்களை காப்பாற்றவில்லை. இந்த விவசாய நிலங்களும் கிணறுகளும் அந்த மக்களுக்கு கை கொடுக்கவில்லை. அதே போல இந்த கோட்டை கொத்தளங்கள் காப்பாற்றவில்லை. தொலை தூரத்திலிருந்து அதை பார்த்து ரசித்துக் கொண்டிருந்த மக்கள் புதுசாக வந்தவன் எல்லாம் உள்ள போய் ஓடி பிடிச்சி விளையாடுறான். காரணம், அங்கே மக்கள் இல்லை. ஒரு காலத்தில் பிரமிப்பூட்டக்கூடிய அரண்மனைகளாக இருந்தவைகள் இன்றைக்கு கேட்பாரற்று கைவிடப்பட்ட நிலைக்கு ஆளாகிவிட்டது என்று எல்லாம் வல்ல இறைவன் ஒரு நறுக்கென்று வேரி முஅத்தலா வ கஸ்ரி மஷீத் என்ற இந்த 2 வார்த்தைகள் மூலமாக ஒரு பெரிய வரலாற்றையே நமக்கு சொல்லி காட்டுகிறான். இவைகளெல்லாம் மக்காவில் வாழ்ந்த மக்களுக்கு சொல்லப்படுவதற்கு காரணம், மக்காவிலே வாழ்ந்த பெரிய மனிதர்கள் சிலருக்கு கோட்டை கொத்தளங்கள் இருந்தன. எங்கே இருந்தன? அவை தாயிஃபிலே இருந்தன. வெளியூர்களிலே கோட்டை கட்டி வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். சிலருக்கு சிரியா போன்ற வளமான நாடுகளிலே விவசாய நிலங்களும் கூட இருந்தன. நீ மக்காவிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறாய், சிரியாவிலே உனக்கு நிலம் இருக்கிறது, தாயிஃபிலே உனக்கு கோட்டை கொத்தளங்கள் இருக்கின்றன என்றால் இவைகளெல்லாம் உன்னை காப்பாற்றி விடும் என்று நினைக்காதே.
நீ செத்து போனால் அங்கே குடியிருப்பதற்கு ஆள் இருக்காது. இதற்கு முன்னர் நான் அப்படியெல்லாம் பண்ணியிருக்கேன். நான் ஒன்றும் உங்களை அழிக்கிறது எனக்கு ஒன்றும் புதுசு இல்லை. இதுக்கு முன்னாடி வாழ்ந்த அக்கிரமக்காரர்களை எல்லாம் நான் அழித்திருக்கின்றேன் என்பதை நீ யோசித்து பார் என்று அந்த மக்களுக்கு உணர்த்தும் வண்ணம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து இறைவன் கூறுகிறான், உங்களை அவர்கள் பொய்யர் என்று கூறினால் உங்களுக்கு முன்னர் வாழ்ந்த இறை தூதர்களும் இதே சொற்களை சந்தித்திருக்கிறார்கள். எனவே அந்த அருள் வழிபாட்டு சங்கிலி தொடருடைய ஒரு பகுதியாகவே நீங்கள் இருக்கிறீர்கள் என்பதை எல்லாம் வல்ல இறைவன் வசனம் 45 42, 3, 4, 5 45வது வசனம் வரைக்கும் எல்லாம் வல்ல இறைவன் உணர்த்தி காட்டுகிறான். இதன் பின்னர் வரக்கூடிய வசனங்களின் விளக்கங்களை வரக்கூடிய வாரங்களில் நாம் பார்க்கலாம். எல்லாம் வல்ல ஏக இறைவனுடைய அன்பும் அருளும் நம் அனைவர் மீதும் என்றும் நிலவட்டும்.